கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான வழக்கின் விசாரணைக்காக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் இன்றும் மீண்டும் ஆஜராக உள்ளார். அவரிடம் இன்று சிபிஐ அதிகாரிகள் குறுக்கு விசாரணை நடத்துவார்கள் என கூறப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம் நிரஞ்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சரியாக கடந்த முறை மாதிரியே இந்த முறையும் 11 மணி அளவில் விஜய் அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்தில் கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கின் விசாரணைக்காக 2வது நாளாக ஆஜராக இருக்கின்றார். கடந்த வாரம் அவர் வந்திருந்த பொழுது தொடர்ச்சியாக 2ஆம் நாள் விசாரணையும் நடத்தலாமா என கேட்டபோது பொங்கல் மற்றும் கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகள் இருப்பதனால் நான் அடுத்த வாரம் வருகிறேன் என்று அவர் கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் அவருக்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் அவர் ஆஜராக இருக்கிறார். ஆனால் கடந்த முறை காலையில் தான் அவர் டெல்லிக்கு வந்திருந்தார். ஆனால் இந்த முறை முதல் நாளே அவர் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருக்கிறார். காலையில் அவர் ஹோட்டலில் இருந்து கிளம்பி நேராக சிபிஐ தலைமை அலுவலகத்துக்கு தான் வர இருக்கின்றார். கடந்த முறை அவரிடம் நிறைய கேள்விகள் என்பது கேட்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கொஸ்டினரி வினாத்தாள் மாதிரி அவரிடம் கொடுத்து சரி அல்லது தவறு, தெரியும் அல்லது தெரியாது, இல்லை ஆம் போன்ற ஒற்றை வார்த்தைகளில் பதிலளிக்கும்படியான நிறைய கேள்விகள் என்பது கேட்கப்பட்டிருந்தது. இப்படியான ஒரு பெரும் துயர சம்பவம் நடக்கும் என்று உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா, தெரியாதா? இந்த மாதிரியான கேள்விகள் தான் நிறைய இருந்தது. அதற்கு அவர் நிறைய பதிலும் கொடுத்திருந்தார். குறிப்பாக விஜய் அவர்களுக்கு உதவுவதற்காக சிபிஐ தரப்பிலிருந்து ஸ்டெனோகிராஃபர்கள் எல்லாம் கூட கொடுக்கப்பட்டிருந்தார்கள். போன முறை அவர் அளித்த பதில்களில் இருந்து இந்த முறை அவரிடம் குறுக்கு விசாரணை என்பது நடத்தப்பட இருக்கிறது. அதாவது கடந்த முறை கேட்ட கேள்விகளையே இந்த முறை வெவ்வேறு விதமாக மாற்றி கேட்பார்கள் என்பதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் மிக முக்கியமாக அந்த 7 மணி நேர தாமதம், அந்த வேலுச்சாமிபுரத்திற்கு விஜய் அவர்கள் மிக தாமதமாக வந்ததுதான் இந்த அத்தனை பிரச்சனைகளுக்குமே அடிப்படையானதாக சொல்லப்படக்கூடிய சூழலில் ஏன் அந்த இடத்திற்கு விஜய் அவர்கள் 7 மணி நேரம் தாமதமாக வந்தார்? அதற்கு ஏதேனும் உள்நோக்கங்கள் இருக்கிறதா ரீதியில் இன்றைய தினம் கேள்விகள் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல தமிழக வெற்றி கழக கட்சியின் தொண்டர்கள் தமிழ்நாடு காவல்துறையினருடன் சரியாக ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்ற குற்றச்சாட்டுகளை தமிழக அதிகாரிகள் சிபிஐ அதிகாரிகளிடம் இந்த வழக்கு விசாரணையின் போது கூறியிருக்கிறார்கள். திருச்சி வேலுச்சாமிபுரம் மட்டுமல்லாமல் மற்ற இடங்களில், அதற்கு முன்பாக நடந்த மற்ற இடங்களிலும் அதே மாதிரி சரியாக ஒத்துழைப்பு வழங்காமல் கட்டிடங்களில் ஏறுவது, மற்ற இடங்களில் அப்படியான விஷயங்களை செய்வதெல்லாம் செய்திருக்கிறார்கள். அது குறித்து தமிழக வெற்றி கழக தலைவர் என்ற முறையில் உங்களுக்கு தெரியுமா? அதை தடுப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தீர்கள்? இப்படி தொண்டர்கள், உங்கள் கட்சியின் தொண்டர்கள் சட்டங்களை மதிக்காமல் இருக்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை சுட்டிக்காட்டி நிர்வாகிகளை நீங்கள் எச்சரித்திருந்தீர்களா போன்ற விஷயங்களை எல்லாம் கேட்கவும் முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அதிகாரிகளிடம் தீர்க்கும் பொழுது நீங்கள் ஏன் சரியான ஒத்துழைப்பு வழங்காமல் இருந்தீர்கள், அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்காமல் இருந்தீர்களா என்ற ரீதியில் அரசு அதிகாரிகளிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் என்ன காரணம் என்பதை நேரடியாக கண்டறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த முறை விஜய் அவர்களிடம் குறுக்கு விசாரணை நடத்தப்படுவதோடு மட்டுமில்லாமல் நேரடி கேள்விகள் இந்த முறை இருக்கும். சுற்றி வளைத்து கேட்பதாக இல்லாமல் நேரடியாக அவரிடம் கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் முன்வைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். இன்றும் மாலை வரை இந்த விசாரணை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நன்றி நிரஞ்சன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.